ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீஸ்துதியிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்து நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். அக்ரே பர்த்து சரசிஜமயே பத்ரபீட்டே நிஷண்ணாம் அம்போராசேரதிகத சுதா சம்ப்ளவாதுத்திதாம் த்வாம் புஷ்பாசாரஸ்தகித புவனை புஷ்கலா வர்த்தகாத்யை கிருப்தாரம்ப கனக கலசைரப்யசிஞ்சன் கஜேந்திராஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் இயற்றிய ஸ்ரீஸ்துதியின் 13வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம தேசிகன் லக்ஷ்மியை பார்த்து பண்ற அந்த பிரார்த்தனை, அந்த லக்ஷ்மியை புகழ்ந்து சொல்லும் அந்த வார்த்தைகள் என்னென்ன என்றால், இந்த ஒரு ஸ்லோகத்தில், இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்தில் லக்ஷ்மி எப்படி தாயார் எப்படி பார்க்கடலில் இருந்து தோன்றியனால், எப்படி சுயம்பரமாக பெருமாளை மணந்தாள், எப்படி பெருமாள் பிராட்டியாக அந்த பெருமாளோட இணைந்து பெருமாள் பிராட்டியாக எல்லாருக்கும் அருள் புரிகிறார் என்று அழகாக சொல்றார் நம்மளோட தேசிகன். அதாவது பார்க்கடல்லேருந்து தோன்றி பார்க்கடலை கடையும் போது அந்த பார்க்கடல்லேருந்து தோன்றியவளாக மகாலட்சுமி தாயார் இருக்கிறாள். தோன்றிட்டு நம்ம பெருமாளை பார்த்து அந்த பெருமாளின் அழகு, பெருமாள் லக்ஷ்மியை பார்த்து லக்ஷ்மியின் அழகு, இப்படி இரண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பிடித்து போய் ரெண்டு பேருமே எப்படி திருமணம் செஞ்சுக்கிறா. அந்த ஒரு திருமணம், அந்த ஒரு தெய்வீக திருக்கல்யாண வைபோகம் அது எப்படி இருந்தது என்று அழகாக சொல்றார். அதனால் அந்த ஒரு வைபோகம், அந்த ஒரு திருக்கல்யாண வைபோகத்தில் 33 கோடி தேவர்களும் வந்திருக்கலாம். இப்படி அனைவருமே எல்லாருமே ஆசீர்வாதம் செய்யறாம நின்றுருக்கலாம் எல்லாருமே. இப்படி இந்த மாதிரி இருக்கும் சமயத்தில் நம்மளோட இந்த உலகத்துல மேகங்கள் எல்லாமே மழையை பெய்யும் என்றுதான் சொல்லணும். என்றால் நம்ம உலகத்துல மேகங்கள் வந்தெடுத்து என்றால், கருமேகங்கள் கார் மேகங்கள் வந்தெடுத்து என்றால் மழை வரப்போகுது என்று சொல்வார். ஆனால் இங்க லக்ஷ்மிக்கும் பெருமாளுக்கும் திருமணம் நடக்கும் சமயத்தில் அந்த வானத்தில் ஒரு மேகம் வந்துதான், இப்படி மேகங்கள் பல சூழ்ந்து அந்த மேகத்திலே மழை துளிகள் வரலையாம், பூக்கள் வந்தது என்று சொல்றார். அதனால பூக்கள் எல்லாம் ஒரு மழையை போல பொழிந்து எல்லாருக்கும் ஆனந்தத்தை அளித்தது என்று சொல்றார். இப்படி இருக்கும் இந்த ஒரு பூக்கள் பெருமாள் பிராட்டி எல்லாருமே சேர்ந்து அந்த கட்டாட்சத்தினால் அனைவருமே சந்தோஷப்படுறாலாம், மனதுக்குள்ள ஒரு ஆனந்தம், ஒரு நிம்மதி வர்றதாம். இப்படி அஷ்டதிக் கஜங்கள் என்று சொல்லுவோமே, 8 திசைகள்ல 8 யானைகள் பூமியை தாங்கின்னு இருக்கு, பிரபஞ்சத்தை தாங்கின்னு இருக்கு என்று சொல்றோமே, அப்படி இருக்கும் அஷ்டதிக் கஜங்கள் எல்லாமே மகாலட்சுமியை வணங்குறாளாம். அதிலும் கஜேந்திரன் என்று, கஜேந்திர மோட்சம் என்று கேள்விப்பட்டிருப்போம். அதனால் அந்த கஜேந்திரன் என்ற பெருமாளின் பக்தன் அவன் அந்த லக்ஷ்மிக்கு மலர்களை சமர்ப்பித்து அந்த லக்ஷ்மியை வழிபடுகிறான் என்று சொல்றான் இந்த இடத்தில். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு மீன்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு 3 பேரை எடுத்துட்டு, இந்த 3 பேர் தான் போட்டி போட போறா. இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாளோ அவாதான் நமக்கெல்லாம் தலைவனாக இருப்பார். இதுலயும் அந்த மீன்கள் என்ன பேசிக்கொண்டது என்றால், நமக்கு யார் தலைவனாக வராரோ அந்த தலைவன் சொல்ற அந்த வார்த்தையை மட்டும்தான் நம்ம கேட்கணும். அந்த தலைவன் சொல்ற வார்த்தையிலிருந்து நம்மள யாருமே தட்டக்கூடாது, யாருமே மீறக்கூடாது என்று ஒரு ஒப்பந்தம் போட்டுனாலாம் இந்த மீன்கள். இப்படி இந்த மீன்கள் மனதுக்குள்ள இந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு அதை நினைத்து கொண்டிருக்கும் சமயத்தில் 3 பேரை தேர்ந்தெடுத்து 3 மீன்களை தேர்ந்தெடுத்து வைக்கலாம் ஒரு இடத்தில். இதில் ஒவ்வொரு மீனும் எப்படி இருக்கு என்றால், ஒரு மீன் ரொம்ப சாந்தமான குணமுடையதாம், எதுவாக தான் பொறுமையாக நிதானமாக யோசித்து செயல்படுமாம் அந்த மீன். இரண்டாவது மீன் எப்படி என்றால், எப்பொழுதும் ஏதோ ஒரு விஷயத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும், ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் என்று சொல்வாளே, ஒரு பொறுமையே இல்லாமல் இருப்பது. இப்படி பொறுமையே இல்லாமல் மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும் ஒரு குணத்துடன் தான் அந்த இரண்டாவது மீன். மூன்றாவது மீன் எப்படி இருந்தது என்றால், அது எதுவுமே செய்யாதாம், எப்பொழுதும் தூங்கி கொண்டே இருக்குமாம், அது எப்பொழுதுமே ரெஸ்ட்ல தான் இருக்குமாம், எந்த செயலுமே செய்யாதாம் அந்த ஒரு மீன். இப்படி 3 மீனை தேர்ந்தெடுக்கலாம் இவா எல்லாருமே. இப்படி தேர்ந்தெடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மீன்களுக்கு ஒரு விஷயம் புரிய வரதாம். அந்த குளம், எந்த குளத்துல இந்த மீன்கள் எல்லாம் இருக்கோ அந்த குளம் கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி கொண்டே வர்றது, அதுல இருக்க நீரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டே வர்றது, வற்றி கொண்டே வர்றது அந்த ஒரு குளம். இப்படியே நம்ம இருந்தோம் என்றால், பொறுத்திருந்தோம்னா ஒண்ணு இந்த குளம் முற்றிலுமாக வற்றி போயிட்டு நம்ம இதுலயே இறந்து போயிடுவோம். இல்லைன்னா யாராவது இந்த பக்கம் ஒரு மீன் பிடிக்கிறவர் வந்தார் என்றால் நம்மை பிடித்து அவர் எடுத்துக்கொண்டு செல்வார் என்று சொல்றார் இந்த மீன்கள் எல்லாமே.
இப்படி இருக்கும்போது இந்த மீன்கள் அவளுக்குள்ளேயே வந்து யோசிக்கிறான், சரி இப்போ இது ஒரு பிரச்சனையாக நம்மளுக்கு இருக்கு, இந்த பிரச்சனைக்கான சரியான தீர்வை நம்மளுக்கு யார் தராளோ அவரே நமக்கு தலைவனாக இருக்கட்டும். அப்படி தலைவனாக இருக்கிற அந்த மீனை மட்டும்தான் அனைவருமே மதிக்க வேண்டும். அந்த மீன் சொல்ற விஷயத்தெல்லாம் மற்ற மீன்கள் கேட்க வேண்டும் என்று மீன்கள் எல்லாமே ஒரு ஒரு முடிவுக்கு வர்றதுதான் எல்லாமே. இதுக்கப்புறம் கதையில மேலும் என்ன நடக்கிறது, கதையில வர திருப்பங்கள் என்னென்ன, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.